தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். முக்கியமாக பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கவிருக்கின்றோம். பொதுமக்கள் தந்தி தொலைக்காட்சியோடு பகிர்ந்து கொண்டு தங்களுடைய எதிர்பார்ப்புகளை பார்க்கலாம். வருமான வரியில் 3 லட்சத்தில் இருக்கிற அந்த ஸ்லாபை கண்டிப்பாக 10 லட்சமாக உயர்த்தணும். அது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெறும். ஏன்னா இப்போ நம்ம 3 லட்சம் ஃபைல் பண்ணுவோம், அதுக்கடுத்து திரும்ப ATCயில் 1.5 lakhs வரைக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் அகற்றிட்டு நேரடியாக 10 லட்சம் வரைக்கும் இந்த வருமான வரி உயர்வு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த இன்கம் மக்களுக்கு ரொம்ப நல்ல வகையில் பயன்படும். ஏன்னா இன்றைக்கி சராசரியாக மக்கள் 40,000 வரைக்கும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் திரும்ப வரி ஸ்லாபுக்குள்ளே வர்றதுனால வரி சுமை இருக்குது. அதனால் அந்த கணக்கு தாக்கல் பண்ணுற வேலை வேறு இருக்குது. இதெல்லாம் பெரிய சுமையாக இருக்குது. அதனால் மத்திய அரசாங்கம் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமான வரி விலக்கு கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் தமிழக மக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். விவசாயத்துக்குன்னு தனியாக ஒரு ப்ரியாரிட்டியாக முன்னுரிமை கொடுத்து தனி பட்ஜெட் போட்டால் நல்லாயிருக்கும். ஆட்டு புழுக்க அல்லது மண்புழு உரம் இந்த மாதிரி இயற்கை எருவிடுதல் முறையில் நாங்கள் சாகுபடி பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். அதுக்கான சந்தையை நாங்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கு அதை கொள்முதல் பண்ணுவதற்கு அரசு ஏற்பாடு பண்ணி தரணுங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு. சாதாரண விவசாயிகளுக்கு வாங்கின கடனை தள்ளுபடி பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதே போல் குறைந்தபட்ச ஆதார விலையை சட்டமாக்கப்பட வேண்டும் என்று இருக்கிறோம். அதே போல் டெல்லியில் போடுற விவசாயிகள் வழக்கை உடனடியாக நீங்கள் வாபஸ் வாங்கணும். அதே போல் இன்றைக்கி கரும்புக்கு டன் ஒன்றுக்கு 5,000 ரூபாய் விலை கொடுக்கணும். நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3,000 ரூபாய் விலை கொடுக்கணும். கடன் வலையில் நீண்ட நாளாக சிக்கியிருக்க விவசாயிகளை பாதுகாக்கிற வகையில் ஒரே ஒரு முறை கடன் தள்ளுபடி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அதை கோரிக்கை வச்சிருக்கோம். ஆனால் இது வரைக்கும் இன்னும் செய்யலை. இந்த முறையாவது அதை அறிவிச்சாதான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இயற்கை விவசாயம் என்பது உற்பத்தி செய்கிறாங்களோ அதுக்குரிய சந்தையில் எந்த ஏற்பாடும் கிடையாது. அதனால் அதையும் ஒரு உற்சாகப்படுத்தினா சந்தை எல்லாத்தையும் ஒரு சந்தை ஏற்படணும். இந்த பட்ஜெட்டில் அதிக இன்சென்டிவ்ஸ் அனௌன்ஸ் செய்தார்கள் என்றால் மேலும் இத்தொழில் ஏற்றுமதி வளர்வதற்கு உகந்ததாக இருக்கும். முதலில் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலைசேஷன் ஸ்கீம் என்று கூறுவார்கள், வட்டி சமன்படுத்தும் திட்டம். இது நீட்டிக்க வேண்டும். ஏன்னால நமது உலக நாடுகளோடு நாம் போட்டி போடும் பொழுது நமக்கு கிடைக்கும் நிதி குறைந்த செலவிலே கிடைக்க வேண்டும். எங்கள் மீனவர்கள் பயன்படுத்தக்கூடிய எரிபொருள் அத்தனைக்கும், மண்ணெண்ணெயாக இருந்தாலும் சரி, டீசலாக இருந்தாலும் சரி, அவை அத்தனைக்கும் முழுமையாக வரி நீக்கம் செய்யப்பட்டு வழங்கப்படணும். மீனவர்கள் கடலில் போய் இறந்துட்டா அவங்களுக்கு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய 5 லட்சம் 10 லட்சம்ங்கிற தொகை, 5 லட்சம்ங்கிற தொகையை கூடுதலாக்கி ஒரு 10 லட்சமாக கொடுக்கறதுக்கு உண்டான வகையை பண்ணணும். இதில் முழு மானியத்தில் படகு வழங்குறதுக்கு ஏற்பாடு செய்யணும். அது மாதிரி மீன்கள் விற்கிற இடங்களில் நல்ல விலைக்கு விற்கிற மாதிரி நவீன வசதியோட ஆர்ப்பார் வசதிகளை கட்டி கொடுத்து நல்ல விலைக்கு மீனவர்கள் மீன்களை விற்று ஒரு சுயச்சமான நிலைமைக்கு மீன்களை வளர்கிறதுக்கு மத்திய அரசாங்கம் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கணும்.